திரு பி.எல். சந்தோஷ் அவர்களுடைய வருகை ஒரு நாள் முழுவதும் எல்லோருக்குமே கட்சியின் அந்த செயல்பாடு குறித்து அதேபோல ஒரு முகாமெல்லாம் நடத்திட்டு போயிருக்காரு. இந்த பூத் கமிட்டி வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது உங்க கட்சியில. ஆனாலும் ஒரு பார்வை சொல்றாங்க, ஒரு செய்தியாளரா எனக்கு கிடைத்த தகவல், கடந்த காலங்கள்ல நீங்க உருவாக்குன அந்த பூத் கமிட்டி ஆட்கள், அந்த பூத் ஏஜென்ட் எல்லாருமே வந்து ஃபேக்கா தான் கிரியேட் பண்ணது. நெறைய ஃபேக்கா இருந்தத திரு நயினார் அவர்கள் களை எடுத்து இப்ப புதுசா எல்லாத்தையும் தயார்படுத்திட்டு இருக்காரு அப்டின்னாங்க. அண்ணாமலை காலத்தில் உருவாக்கப்பட்டது எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து ஃபேக்கா ஆட்கள் வந்து ஒரு செலவு பண்ணி உட்கார வைக்கப்பட்ட ஆட்கள் அப்டின்னு எல்லாம் சொல்றாங்க. இன்னுமுமே அந்த கட்டமைப்புன்றது தமிழக பாஜகவுல இன்னமுமே அப்படியே தான் இருக்கு. ஆனாலுமே நாங்க ஆட்சிக்கு வரப்போறோம், அதிகாரத்துக்கு வரப்போறோம், நாங்க வளர்ந்துட்டோம் அப்டின்னுலாம் சொல்றீங்க. பாஜகவுல இன்னமுமே பூத் கமிட்டிக்கு ஆட்கள் இல்லாத நிலை தான் இருக்குதா? சார் 100% கிடையாது. இப்ப பூத் கமிட்டியில ஆட்கள் இல்லாம 18.29% ஓட்டு எடுத்திருக்கோம். 80,00,000 பேர் பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அலைன்ஸோட. ஆனா யாருக்கு? பாரத பிரதமர் மோடிஜிக்காக. அதான் அது எம்பியோட நாடாளுமன்ற தேர்தல் சார். அவரோட ஃபேஸ முன்னிறுத்தி தானே சார் ஓட்டு கேட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ம். 18% ஓட்டு வாங்கியிருக்கோம். 80,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாடோட அஃபிஷியலா 3வது லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால இன்னமேலு இது ஒ தமிழ்நாட்டுல பாஜக இல்லன்னு சொல்ற கருத்துக்கே இடம் கிடையாது. நாங்க தான் அஃபிஷியலி அத நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல சார்? அந்த அளவீட வந்து நீங்க நாடாளுமன்ற தேர்தல வச்சு சொல்றீங்க சார். ஆமா சார். அது வந்து பார்லிமென்ட் தேர்தல பொறுத்தவரையில யார் பிரதமர்ன்று ஓட்டு போடுறவங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அதுல 83,00,000 80,00,000 ஓட்டு வந்துருச்சுன்னு நீங்க சொல்ற யாருக்காக சட்டமன்றத்துல பார்த்துரலாமே. யாருக்காக போட்டிருக்காங்க? ஆ. இல்ல யாருக்காக? அதான் அது 80,00,000 பிரதமருக்கான பேர் தேர்தல் சார். சார் எங்க பிரதமர் தானே சார். நரேந்திர மோடிஜி எங்க பாரத பிரதமருக்காக தானே 80,00,000 இல்ல பேர் ஓட்டு அதுவே போட்டிருக்காங்க. ஒரு உச்சத்துக்கு வந்ததா நம்ம வந்து அந்த அளவீட அங்கேயே நம்ம பொருத்தி பார்க்கிறது சரியா இருக்குமா என்ன? இல்ல சார் காலங்கள் மாரி பாரதிய ஜனதா கட்சியோட இருப்பு கேள்விக்குறிங்கிறதே பேசக்கூடாது. ஏன்னா ம். இன்னைக்கு 80,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ம். ஆ 18% 3வது பெரிய கட்சி. அது பூத் கமிட்டி இல்லாம பண்ண முடியாது. நிச்சயமா எப்பயுமே பூத் கமிட்டி இருந்துச்சு. ஆனா இந்த டைம் எங்க மாநில தலைவர் மாண்புமிகு பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப துரிதமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ம். ஏன்னா இவர் வந்து இந்த எலெக்ஷன் ஒர்க்ல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். அவர் அதிமுகல இருக்கிறப்பயே பூத் கமிட்டியில பூத் கமிட்டி போடுறதையும் இந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்றதுலயும் அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்போ வர 17ஆம் தேதி பூத் கமிட்டி மாநாடுன்னு ம். சொல்லி பூத் கமிட்டி முகவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு எல்லா ஏரியாலையும் மாநாடு மாதிரி நடத்துறாங்க. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் டைம் இது மாதிரி இதெல்லாம் பண்றது. உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு கட்சியோட கட்டமைப்பு நல்லா இருந்தா தான் எலெக்ஷன்ஸ ஃபேஸ் பண்ண முடியும். ம். அதுல 100% எங்க மாநில தலைவர் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. எந்தவித சத்தமும், ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஒரு மிகப்பெரிய பூத் கமிட்டி ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ம். இதோட ரிசல்ட் உங்களுக்கு 26 எலெக்ஷன்ல தெரியும்.